ஏன் நான் பொண்ணு வளர்த்த லட்சணத்துக்கு என்ன? நல்லா தான் வளர்த்திருக்கு, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. என்ன நம்ம ஏவாரி ஆண்டி போயிருக்கணும் இல்லையோ, நம்ம ஆத்திரையில தான் துணி துவைப்பானே, அவன் பையனும் உங்க பொண்ணும் சைக்கிள்ல கட்டி புடிச்சுண்டு டபுள்ஸ் போயிட்டு இருந்தா அதை இவர் பார்த்துட்டார். இது ஒண்ணும் தப்பு இல்ல, இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்கிறதா. இருந்தாலும் 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னால காதும் வச்சது மாதிரி உங்க ஜாதியிலே ஒரு பையனை பார்த்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு அவ ஃபீல் பண்றா. ஏன்னா இந்த ஊர் பிரசிடண்ட் இருக்கிற கொஞ்சம் மரியாதையும் போயிடக்கூடாது பாருங்க. அன்னாட நாங்க இட்லி வித்து பழக்கிறவங்க தான் ஐயா, எங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் தேவையில்லை. அவ தலையெடுத்து என்னவோ அப்படியே நடந்துட்டு போகட்டும், நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. என்னடி புருஷங்கிற மரியாதை கூட இல்லாம பேச? புருஷன் பெரிய புருஷன். இன்னொன்னு பேசுறேன். எங்க அம்மா அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? என்னங்கடி அத்திரப்படாதீங்க. ஆத்தாலும் பொண்ணு மாதிரி வந்துட்டு கூத்தாடிக்கிறீங்க. கொஞ்சம் மனசு வச்ச 2 பேரும் ஊருக்குள்ளே இல்லாம பண்ணிடுவேன். இந்த உருட்டல் மிரட்டல்லாம் ஒண்ணும் தெரியாத ஊருக்காரங்கள்ட்ட வச்சுக்க, என்கிட்ட வேண்டாம். முடியாவல கட்டி பொலி போட்டுறா. மரியாதை இல்லாம பேசுற. என்ன சார் இது? ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண நீங்களே அநாகரிகமா நடந்துக்கலாமா? நீ யாரா எனக்கு புத்தி சொல்ல? போடா வெளியா. அவர் எதுக்காக போகணும்? இது என் குடும்ப விஷயம், அதுல தலையிட இவ யார்? என்னது உன் குடும்பமா? சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உன் குடும்பங்கிற நினைப்பு உன் நெஞ்சில கொஞ்சமாவது இருந்திருந்தா பெத்த பொண்ண அனாதையா ரோட அலைய விட்டுருப்பியா? கட்டின பொண்டாட்டிய தான் நடுத்தருவுல இட்லி விக்க வச்சிருப்பியா? என் குடும்பமா? என் குடும்பம் இத்தனை வருஷமா எனக்கு என் பொண்ணுக்கு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தான் ஆதரவா இருந்திருக்காங்க. எனக்கு ஒண்ணுன்னா அவங்க வராம யார் வருவா? ஓஹோ, இப்ப இவர்தான் உங்க குடும்ப தலைவரா? சும்மாரியா, இப்ப தெரியுது. இப்ப தெரியுது யார் தைரியத்துல நீங்க இந்த ஆட்டம் ஆடுறீங்கன்னு. கூடிய சீக்கிரத்துல உங்க எல்லாருக்குமே சேர்த்து நான் ஒரு முடிவு கட்டுறேன். முடிவு கட்டுறேன். போ போ, பாக்குறேன் பாக்குறேன் உன் வேலைய. அடி பாவி பாவி பாவி, என் வயித்துல நெருப்படி கொட்டிட்டியே. என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னே பிறந்தியா? என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னே என் வயித்துல வந்து பிறந்தியா? என் முகத்தை நிமிந்து பார்த்து பேச கூட பயப்படுற அந்த மனுஷன் இன்னைக்கு என்ன பார்த்து என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டுட்டு போயிட்டா. என்ன பண்ணாலும் என்னமா நீங்க விடுங்கம்மா, விடுங்கம்மா. ஏதோ நடந்து போச்சு. இப்ப அதை போட்டு அடிக்கிறதுனால என்ன வந்துட போகுது? உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு இவதான். நாளைக்கு மனசு உடைஞ்சு ஒண்ணு கிடக்க கொண்டு பண்ணிட்டானா உங்களுக்கு தானமா வேதனை? இல்ல தம்பி, இல்ல தம்பி, எனக்கு கட்டின புருஷனாலையும் சகம் இல்ல, பெத்த பொண்ணாலையும் எனக்கு நிம்மதி இல்ல. நான் பிறந்த நேரம் அப்படி, வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி. வீணா கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க. இந்தா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிடணும், சாப்பிடு. ஏய், குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் பழையது கொண்டு போடுறே. முதன்னு பறிச்சு எடுத்து போகுது. ஏய், தட்டு இங்க இருக்கடி, சோத்த தரையில கீழே போடுற. அங்க போடு. சரி போ, சட்டி பாருக்குள்ள காலை விட்டு உடச்சிடாத. இந்தா சாப்பிடணும், சாப்பிடணும். ஏன்னா நீ படிச்சு பாஸ் பண்ணினா என்ன வேலைக்கு போவ? டாக்டர் வேலைக்கு. ஐயோ வேணாம் நைனா, நீ டாக்டர் ஆகி சாக போறவங்க எல்லாம் ஊசி போட்டீங்கன்னா எல்லாரும் பொழைச்சுக்குவாங்க. அப்புறம் நம்ம பொழப்புக்கே ஆபத்து நைனா. அதை விட நீ இன்ஸ்பெக்டர் ஆயிடு, இல்லன்னா கரெக்டா வந்துரு. அப்பதான் நம்ம ஊர்க்காரங்கிட்ட இருந்து நாட்டாம வரைக்கும் உன்னை பார்த்த உடனே கை கட்டி நிப்பாங்க நைனா. நைனா, நீ கலெக்டர் ஆகிட்டீன்னா உங்க அப்பா வெட்டியானுக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடு நைனா. சரிதான் நைனா. ஐயோ என் கண்ணு. என்ன பையனை ஸ்கூல் கூட்டி போறீங்களா? ஆமாண்டா, நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறிய. என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கடா நீ. நைனா, அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி. இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. டேய், என் பையன் மட்டும் படிச்சு பெரியாளா வரட்டும், இந்த காலனிவே ஒரு கலக்குறான். சாரைய கடை வச்சு கொடுக்க போறீங்களா? முயற்சி போறீங்க நாய, பிச்சு புடும் பிச்சு. வா நைனா, அம்மிக்கு டாட்டா சொல்லு. மம்மி டாடா. சாரி வேணே கீழான் சார். ஏய், சத்தம் போடக்கூடாது. சாமி கும்பிடுறேங்க சாமி. ஏன் சொல்லல? உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்க இந்த மாதிரி சாமி சாமின்னு கூப்பிடாதேன்னு? பிறந்ததுல இருந்தே எல்லாரையும் அப்படி கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு சாமி. திடீர்னு மாத்திக்க முடியல சாமி. சாமி, பரிச்சை வச்சாலும் வச்சீங்க, என் புள்ள கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாலே எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சா சாமி. படிக்கிறா அப்படித்தான் இருக்கணும் சாமி.
என் பொண்டாட்டிக்கு 2 கண்ணும் தெரியாதுங்க. என் பொழப்பத்தை உங்களுக்கு தெரியும். எப்படியாவது என் பிள்ளைய நீங்க கரை சேர்த்தி விட்டுருங்க. கடைசிக்கு இவன் ஒரு கலெக்டராவது ஆக்கி விட்டுருங்க சாமி. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இவனை நான் பாத்துக்கிறேன். வேறையா அப்படி போய் உட்காரு. நைனா, டாடா நைனா. பரீட்சை நல்லா எழுதிட்டு வா. உனக்கு பிடிச்ச களியும் கருவாட்டு குழம்பு உங்க அம்மா கிட்ட சொல்லி கிண்டி வைக்கிறேன். வர்றேன். பாருங்க சாமி. சாமி பாருங்க. யாரும் சத்தப்படக்கூடாது. நான் என்ன போர்டு எழுதணும் அதை பார்த்து அப்படியே ஸ்லேட் எழுதணும். டாய் டாய் பாபுல தூங்க கூடாது, எழுது. டேய், உன்னை தூங்க கூடாதுன்னு சொன்னல. வகுப்பு நேரத்துல தூங்குறியா? எழுந்து எழுதுடா. விரையா 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 சார், கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. விரையா விரையா டேய் விரையா விரையா விரையா. நான் அப்பவே சொன்னேன், அவ வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன்னு. உன் பேச்ச கேட்டு போய் அவமானப்பட்டனையா, என்ன அசிங்கப்படுத்தாளே. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வாத்தியார் தான். இப்படியே விட்டேன்னா பொண்ணுக்கு அப்பனே நான் தான் சொல்லி ஏகாரி பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான். தயவு செய்து அப்பா ஸ்தானத்தை மட்டும் விட்டாதே. அவன் உயிரோட இருந்தா தானே அவன் கதையே முடிச்சிடறேன். கொலையே பண்ண போறீல, நல்ல முடிவு. ஆனா இதுல என்ன மட்டும் லிங்க் பண்ணிடாதே. எனக்கு வெளியூர்ல 2 நாள் வேலை இருக்கு. நாட்டாமையா, நாட்டாமையா, பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்தும் போது நம்ம வெட்டியா மகனை அந்த வாதியை அடிச்சு கொன்னுட்டானா? கண்ணால பாத்தியா? டெத் கன்ஃபார்மா? இப்ப நேரா அங்க இருந்தாங்க வரேன். நாட்டாமே, உங்க வலையில அவனே வந்து மாட்டுட்டான். இனிமே சுக்கிரதசை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா இருந்து புள்ளைய படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அநியாயத்துக்கு போட்டுட்டாரு. என் பிள்ளைக்கு எவனா வந்து வாச்சானே இந்த பாவி. எப்போ வேண்டாம்னு சொல்லியும் வலிய வந்து வீடு வீடா பிள்ளைகளை கூட்டிட்டு போனானோ அப்பவே நினைச்ச சாமி ஏதோ நடக்க போகுதுன்னு. அப்படியே நடந்துட்டதுங்களே. பிள்ளைங்க படிச்சா படிக்குது, படிக்கலன்னா போகுது. இந்த ஆள் யார் சாமி அடிக்கிறதுக்கு? பச்சை குழந்தைய அநியாயமா சாகடிச்சுட்டானே சாமி. ஏனாட்டாம குணத்தை போட்டு வச்சுட்டு ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா எப்படி? சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணுங்க. வாய், இது என்ன சாதாரண டெத்தா? சட்டுப்புட்டுன்னு தூக்கி போடுறதுக்கு? மர்டர், கொலை. நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணணும். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன சாமி இருக்கு? எப்ப இறக்கம் இல்லாம குழந்தைய அடிச்சு கொண்டானோ இவனை சும்மா விடக்கூடாது சாமி. உடனே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். யோ, வாத்தியார் வேணும்னே கொண்டாரு. ஏதோ தெரியாம நடந்து போச்சு. அவரை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதால ஊருக்கு என்ன லாபம்? சும்மா இருக்கு சாமி. கொஞ்ச நாளாவது ஜெயில இருந்தா தான் இந்த ஆளுக்கு புத்தி வரும். அப்பதான் இந்த குழந்தை பண்ண மாதிரி இன்னொரு குழந்தை பண்ண மாட்டான். ஏன்பா சொல்லல? நீ என்ன சொல்ற? நான் சொல்றதுக்கு என்னங்க சாமி இருக்கு? அவன் ஜெயில இருந்தா என்ன, வெளியில இருந்தா என்ன? அதனால போற என் புள்ள திரும்பியா சாமி வந்துட போறான். நானும் ரொம்ப தூரம் யோசிச்சு பார்த்தேன். வாத்தியார ஜெயிலுக்கு அனுப்புறது அவ்வளவு நல்லதா தெரியல. ஏதோ அந்த ஆள் தான் புத்தி இல்லாம செஞ்சிட்டான்றதுக்காக நாமும் அப்படி செஞ்சிட முடியுமா? இந்த ஊருக்குன்னு ஒரு மரியாதை உண்டு, அதை நாம காப்பாத்தி ஆகணும். வாத்தியார, நான் செஞ்சது தப்பு, இனிமே இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன்னு ஒரு கடிதாசி எழுதி கொடு. மன்னிச்சு விட்டுறோம். என்ன சொல்ற? பஞ்சாயத்தார் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஐயர, நான் சொன்னது மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்க. நீங்க எப்படி கேப்பேன்னு தெரிஞ்சுதா முதல்ல ரெடியா எழுதி வச்சிருக்கேன். அப்படியா? ஆ,
சரி, நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கப்பா. ஐயோ ஐயோ ஐயோ. நாயினா, நாயினா, நாயினா. ஐயோ. தம்பி, வந்த அன்னைக்கே சொன்ன இந்த ஜனங்களுக்கு உதவி பண்ணாத நன்றி கெட்டதுங்கன்னு. நீ காதுலயே போட்டுக்கல. இப்பவாவது தெரியுதா ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு. போற இடத்துலயாவது புத்திசாலித்தனமா நடந்துக்க. வாயா. இதேதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அவ சொல்லிட்டா. அண்டர்ஸ்டாண்ட்? வாத்தியார் புரிஞ்சுக்கவே நினைக்கிறேன். குடு மச்சான். இல்ல, இப்படி குடு மச்சான். குடு. இல்ல, குடு. என் குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைய நான் இறக்கி விட மாட்டேன். நைனா, என்னை விட்டு போயிடாது நைனா. நைனா, போகாத. நீ எத்தனை பணத்தை எரிச்சிருப்ப, எத்தனை பணத்தை புதைச்சிருப்ப, நீ எப்படி சொல்லலாமா? இந்த பக்கம் வேணாங்க, எரிக்க வேணாங்க, 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 வேணாங்க. என் புள்ளை எரிக்காதீங்க, எரிக்காதீங்க. அச்சி போடுறதா போடுங்கப்பா. என் புள்ளை எரிக்காதீங்க. காசு போடாதப்பா, யாரு காசு போடாதீங்கப்பா. எனக்கு காசு வேண்டாம்ப்பா. ஊருக்குள்ள ஒரு சாவு விடாதா, நாலு காசு கிடைக்காதான்னு அலைஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்ப என் புள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் தான் சாவுனாலே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஊருக்குள்ள இனிமே யாரும் சாகக்கூடாதுப்பா. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா. வரமா, எங்க ஊருக்கு வந்து இப்படி ஒரு பேரோடையா போகணும். காத்தாயி, அங்க எல்லாம் போட்டது போட்ட மாதிரி கிடக்காது, எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு இதுகளுக்கு ஏதாவது கஞ்சி தண்ணி வச்சு கொடு. இல்ல நம்ம வீட்டுல இருந்தாலாவது கொண்டு வந்து கொடு. ராத்திரில இருந்து எல்லாம் பட்னியா கிடக்குதுங்க. சொல்ல கவலைப்படாதப்பா. நடந்தது நடந்து போச்சு. நீ ஆக வேண்டியதை பாரு. நேத்து அந்த பையன் பள்ளிக்கூடம் போகும்போது கூட வாத்தாளுக்கு டாட்டா சொல்லிட்டு போச்சுப்பா. என்ன அது சாதத்துல பள்ளி கிடக்குது? சாதத்துல பல்லியா? எங்கடா? பழைய சாதத்துல கிடக்குது மச்சான். ஏண்டி இந்த சாப்பிட்டாரன் நேத்து நம்ம பையனுக்கு போட்ட? ஆமையா. அடி பாவி, நம்ம பையனை நாமளே கொண்டுட்டு மேடி. என்ன மச்சான் சொல்ற? இந்த சாத்து நேத்து இருந்தானா என் பையன் செத்து போயிருக்கான். ஐயோ பாவி, முன்ன நானே என் புள்ளைய கொன்னுட்டேனே. ஐயோ ஐயோ, நானே என் புள்ளைக்கு அவன ஆயிட்டேனே. ஐயோ ஐயோ ஐயோ, ஒண்ணும் தெரியாத வாத்தியார் மேல அநியாயத்துக்கு பழி போட்டு மேடம். வாத்தியார் ஊருக்கு போறதுக்குள்ள அவரை போய் பார்க்கணும். வர என்ன பண்றது? ஐயோ, நீங்க வாங்க சாமி. நீங்க வாங்க சாமி. டேய் நில்லுங்கடா. வாத்தியார ஊரை விட்டு அனுப்பணும்னு பஞ்சாயத்துல முடிவெடுத்திருக்கு. இது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருந்தோம் மறுபடியும் அந்த ஊருக்குள்ள கொண்டாடுறீங்கன்னா என்னடா அர்த்தம்? அப்புறம் ஊருக்குள்ள பஞ்சாயத்து ஒண்ணு எதுக்குடா இருக்கு? அநியாயத்துக்கெல்லாம் தொணை போறதுக்கு தான். யோ, அனாவசியமா ஊர் விஷயத்துல தலையிட வேணாம் சொல்லு. ஊரு ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் இல்ல, எல்லாருக்கும் சொந்தம் தான். சாமி, வாத்தியார் மேல எந்த தப்பும் இல்லைங்க. விஷங்கள் அந்த பழைய சாப்பாட்டை சாப்பிட்டதுனால தாங்க இவன் பையன் செத்தான். ஆமா சாமி, எங்களுக்கே இப்பதான் தெரியும். ஏண்டா, எனக்கு ஆகாதவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு
எனக்கு எதிரா இந்த வாத்தியார ஊருக்குள்ள தங்க வச்சு என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறானுங்க. நீங்களும் அதுக்கு துணை போறீங்களா? இங்க பாருங்கடா, பஞ்சாயத்துல எடுத்த முடிவுதான். அதை மீறி எவனாவது வாத்தியார ஊருக்குள்ள சேர்த்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. வாங்கயா. என்னங்க ஊர்க்காரங்க இப்படி பேசிட்டு போறாங்களே? ஆமா, இவங்க மிரட்டலுக்கு தான் இங்க பயந்துகிட்டு இருக்காங்களாக்கும். நீங்க வாங்க தம்பி, நம்ம வீட்டுக்கு போலாம். இவங்க என்னதான் பண்ணிடுறாங்கன்னு பாத்திரலாம். வாங்க. அத்தா, ஏற்கனவே உங்களுக்கு நாட்டாமைக்கு ஆகாது, மறுபடியும் உங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை? வாத்தியார் எங்க காலையிலேயே தங்கிட்டு போகட்டும். வாத்தியாரே, நீங்க வாங்க போலாம். சுடல, என்னால இந்த ஊர் ரெண்டு விட வேண்டாம். என் மேல நீங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே, அது ஒண்ணே எனக்கு போதும். சொல்லல, வாத்தியார் சொல்றதுலயும் நியாயம் இருக்கடா. அவரால இந்த ஊரு ரெண்டு பட்டு போச்சுங்கிற கெட்ட பேர் அவருக்கு வேண்டாம். எப்படி நல்ல பேரோட வந்தாரோ அப்படியே அவர் போயிரட்டுண்டா. கேளுங்க, பேசாதீங்க. ஊருக்காரங்களுக்கு பயந்துகிட்டு வாத்தியாரை அழிஞ்சுலான்னு பாக்குறீங்களா? ஆனா அவரே போனாலும் நம்ம விடலாமாயா? ஊர்க்காரங்க எல்லாம் நம்மள ஆடு மாடத்தான் நினைச்சாங்க. இவர் ஒருத்தர் நம்ம மனுஷனா பார்த்தாரு. அவருக்காக நம்ம உயிரியை கொடுக்கணும். வாத்தியார் ஐயா நம்ம காலையில தான் இருப்பாரு. அதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஒரு கை பாத்துருவோம். வாங்க வாங்க. வாங்க வாத்தியாரையா, வாங்க வாங்க. வாங்க. நீங்க வாங்க சாமி. அண்ணா, கூட்டிட்டு போங்க. இங்க எடுத்த முடிவுக்கு மாறா எவனாவது எட்டப்ப வேலை பாத்தீங்க, ஒரு கால் இருக்காது. இதெல்லாம் கடைசி வரைக்கும் நிலைக்கும்னு நினைக்கிற? பாதியில போறதுங்க. எனக்கு என்னமோ குட்டி நாய் கொலைச்சு பட்டி நாய்க்கு கேடு வந்த கதை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. என்ன நடக்க போகுதோ? ஏம்பா வாட, இந்த பயலுக காலனிக்குள்ள குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்களே இருக்கு. வாத்தியாருக்கு புதுசா குடிசை கிடிசை போட்டு கொடுப்பானுங்க. அட வாத்தியாருக்கு தான் அந்த மூக்காண்டி விட்ட கொடுத்துருக்கமாப்பா. அப்புறம் எதுக்கு இங்க குழி தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க? காலனிக்கு புதுசா பள்ளிக்கூடம் கட்டுறாங்களாம். என்னது, பள்ளிக்கூடமா? ஊருக்குள்ளதான் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குல்லப்பா, அப்புறம் இங்க வர எதுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க? என்ன விவகாரம் பண்ண பண்றாங்களா? இவனுங்களை இப்படியே விட்டு வச்சோம்னு வை, ஊரை ரெண்டாக்கி போடுவானுங்க. ஆமா ஆமா, ஆரம்பத்திலேயே ஒரு மிரட்டி வைக்கணும். என்ன டேய், கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு குழி தோன்றீங்களா? இப்ப வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறேன்டா. டேய் பிச்சை, என்ன உங்க ஒப்பம் குரல் கொடுக்குறான்? ஏதோ இங்க வந்து விவகாரம் பண்ணுவான் போல இருக்கு. அட, அந்த ஆளு ஊழவுதாருங்க. நீங்க வேலையை பாருங்க. டேய், அந்த அருவாளை கொடு. டேய், இப்ப எதுக்கு நீ அருவா கேக்குற? இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. வா மவனே. டேய் நிறுத்துங்கடா. யார கேக்குறா பள்ளிக்கூடம் கட்டுறீங்க? என்னடா பேந்த முழிக்கிறீங்க? சொல்லுங்கடா. யோ, யார கேட்டியா பள்ளிக்கூடம் கட்டணும்? சொல்லலண்ணே, நீங்க பேசாம இருங்க. இன்னைக்கு 2 கொலை விழுக போகுது. அதுல ஒண்ணு யாருன்னு முடிவாயி போச்சு, இன்னொன்னு யாருன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ணே, என் பையன் ஒரு கொலைன்னு சொன்னானே, அது வேற யாரும் இல்ல, என்னத்தான். நாதாரி பயப்புள்ள செஞ்சாலும் செஞ்சு தொலைச்சிடும். நீ வாண்ணே. சின்ன பசங்க, உனக்கு தெரியாது அவனை பத்தி, நீ வாண்ணே. பாத்தீங்களா, ஒரே மரத்துல ஓடி போயிட்டாரு. இந்த ஆளை எப்படி தட்டி வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும். பிச்சை, சார். நீங்க எல்லாம் வேலையை பார்த்துட்டு இருங்க, நான் டிஓ ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு சார் சம்பளம் வாங்குவா? வாத்தியார் வேலையை ராஜினாமா பண்றது. சாமி, எதுக்கு சாமி வேலையை ராஜினாமா பண்றீங்க? ஊருக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கறதுக்காக தான் கவர்மெண்ட் அனுப்பிச்சு. நானே ஊருக்குள்ள இல்லங்கிறப்போ அந்த வேலையில் நீடிக்கிறது நியாயம் இல்லையே. அப்ப வேலையை ராஜினாமா பண்ணிட்டா சம்பளம் வராத வாத்தியாரையா? சம்பளம் இல்லாட்டி என்னய்யா, நீங்க எல்லாம் இருக்கீங்களே, நீங்க சாப்பிடுற கஞ்சியோ கூட குடிச்சிட்டு நான் உங்களோடயே இருந்துடுறேன். உங்க குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சதே, அந்த சந்தோஷம் ஒண்ணே எனக்கு போதும். வந்துடுறேன். வாத்தியார் இருக்கிற வேலையை விட்டுட்டு நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாத்தியா? மச்சான், உள்ளபடியே நம்ம கொடுத்து வச்சவங்க தான் மச்சான். இதனால ஊர் பொதுமக்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நம்ம ஊர் ஏகாலி வெட்டியா நாவிதான் இவங்களோட சேர்த்து மத்த காலனிக்காரங்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்குது. அதனால இவங்களோட எந்த விதமான ஒட்டு உறவு வச்சு கூடாதுங்கிறது பஞ்சாயத்தோட முடிவு சாமியோ. நீங்க வாங்க சாமி. ஊர் கட்டுப்பாடு போட்டாச்சுல்ல, அதை மீற முடியாது. போட்டி எடுத்துட்டு போ. அண்ணா, என்னென்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க? அதுதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம இனி எப்படிடா பொழப்பு நடத்த போறோம்? நாட்டாம தண்டோரா போட்டதுல இருந்து நேக்கு மனசு ஒரே குழப்பமா இருக்கு. என்னையா குழப்பம்? அவளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சோமே, அதனால பல பிரச்சனைகள் வருமோன்னு தோன்றது. அப்படி என்னையா பிரச்சனை? நடமையா காலனிக்காரங்களா கூட்டமா வராங்க ஐயா. பார்த்தேடா, சொன்ன மாதிரியே வந்துட்டா. யோ, உனக்கு சொல்லத்தாயா தெரியும்.
அவங்களை எப்படி சமாளிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். டேய் ஐயா. போய் 2 குறும்பாளா பார்த்து வெட்டு போ. சரிங்கய்யா. டேய் ஐயா. நீ எள்ளி வெட்டு. ஏன் சாமி, நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? இத்தனை வருஷமா உங்களுக்காக இந்த ஊருக்காக நாயா பாடுபட்டமே, அதுக்கு நீங்க எங்களுக்கு செஞ்ச நன்றி இதுதானா? எங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சு எங்க புள்ள குட்டி எல்லாம் பட்டினி போடுறதை விட எங்களை ஒரே அடியா கொன்னுடுங்க சாமி. இந்தாங்க சாமி, இதால கொன்னுடுங்க சாமி, கொன்னுடுங்க. என்ன என்ன? டேய் நீ வேற நான் வேறடா. நாம இருக்கிற வீடு தாண்டா வெவ்வேறு. ஆனா நாமெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரிடா. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு வந்த மாதிரிடா. உங்களை எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டுமேனு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? பச்சை தண்ணி கூட குடிக்கல தெரியுமோ? எங்கேயோ போன வாத்தியார கூட்டியாந்து காலனிக்குள்ள வச்சுட்டீங்க. ஊருக்காரெல்லாம் கொதிச்சு போயிட்டான். உங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சே ஆகணும்னு அவெல்லாம் ஒத்த கால நிக்கும் போது நான் ஒருத்த என்னடா பண்ண முடியும்? ஊருனா நான் ஒருத்த மட்டும் தானடா உங்களுக்கு சாதகமா பேச. அவனுங்களுக்கு பதில் சொல்ல வேணாம். போதுண்டா, இந்த ஊருக்கும் உங்களுக்கும் உழைச்சு நான் எடுத்து கெட்ட பேர் போதுண்டா. இனிமே இந்த பிரசிடென்ட் பதவி அது இது எதுவுமே எனக்கு வேணாம்டா. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நான் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த ஊரை 2ஆ பிரிச்சிடாதீங்கடா. அதை என்னால தாங்கிக்க முடியாதுடா. அப்படி பிரிச்சுதான் ஆவோன்னு பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா முதல்ல என்ன வெட்டிருக்கடா. வெட்டுங்கடா. நீ வெட்டுங்கடா. ஏண்டா வேடிக்கை பாக்குறீங்க? வெட்டுங்க, வெட்டுங்க. ஐயோ விடுங்க சாமி, சாமி விடுங்க. உங்க நல்ல மனசை விவரம் தெரியாம வேதனைப்படுத்திட்டோம் சாமி. இதெல்லாம் ஊர்காரங்க தான் செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே சாமி. ஊர்க்காரங்க மட்டுமா தப்பு பண்ணாங்க? நீங்களே தானே சேர்ந்து தப்பு பண்ணிருக்கீங்க. உங்க பிள்ளைங்களை ஒழுங்கா கண்டிச்சு வளர்த்திருந்தா நமக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? தப்புதான் சாமி, கண்டிக்காம விட்டது தப்புதான் சாமி. இப்பவே போய் அதுகளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுற சாமி. நில்லுங்கடா. என் இடத்துக்கு வந்துட்டு வெறும் வயித்தோட போறதா? இருந்து சாப்பிட்டு போங்கடா. வேண்டாம் சாமி. பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? மறுபடியும் நீங்க வேற அவர் வேற பிரிச்சு பேசுறீங்களே. இவர் யாரு? உங்களுக்கு அண்ணன் மாதிரி, உங்க பசங்களுக்கு பெரியப்பா மாதிரி. சாப்பிட்டுட்டே போறோம் சாமி. செருப்பால அடிப்பனாய. ஏண்டா எலும்பா எடுத்து போட்டிருக்கிற? கறி அள்ளி போடுறா. அவங்க வயிறு நிறைஞ்சா தானே என் மனசு குளிரும். அண்ணே, எப்படிப்பட்ட யசமா அவர் மனச நோகடிச்சிட்டமே. நாட்டாம நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப தங்கமான ஜனங்க. இந்த மாதிரி ஜனங்க இருக்கிற வரைக்கும் நீங்க பிரசிடண்டா மட்டும் இல்ல, எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம், ஏன் பிரதமராவே ஆகலாம். யார கேட்டுறா பள்ளிக்கூடம் கட்டுறீங்க? ஊரை வெண்டாக்கலாம் நினைச்சுக்கிறா? சொல்லல. இந்த வெட்டி பசங்களோட சேர்ந்து நீ ஆட்டம் போடாத. இவனுங்களால நம்ம பொழப்பே போச்சு. பொண்டாட்டு பிள்ளைங்க எல்லாம் பட்டினி கிடந்து சாக போகுதுடா. தொடல, நமக்கு வயிற்று குழப்பு தாண்டா முக்கியம். பள்ளிக்கூடம் வேண்டாம், அந்த வாத்தியார வேண்டாம், தூக்கி தள்ளிட்டு வாங்கடா. அந்த பண்ணையார்கிட்ட போய் செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்பட்டான். மானத்தை விட்டு வாடுறதை விட பட்டினி கிடந்து சாகலாமியா? அப்படி என்ன நம்ம பொல்லாத தப்பு பண்ணிட்டோம்? கொலை பண்ணிட்டோமா? கொலை அடிச்சிட்டுமா? இந்த ஊருக்காக நாயா பேயா உழைச்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எப்படியா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம்? கீழ் ஜாதிங்கிற இலக்காரம் தான். இந்த பாருங்க, இன்னையில இருந்து நாமள ஒரு முடிவுக்கு வரணும். நம்மள ஊரை விட்டு ஒதுக்குறது தப்புன்னு இந்த ஊருக்காரங்க உணர வரைக்கும் நாம ஊருக்குள்ளே போகப்படாது, எந்த வேலை செய்யப்படாது. மனுஷன் ரோஷமணியா? தொடல, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கப்பா. ஆனா வெட்டி ரோசம் வயிற்று போச்சை தீர்த்துறாரு. இருக்கிற வேலையும் பறி கொடுத்துட்டு அடுத்த வேலை கஞ்சிக்கு கையேந்தி நிக்கிறபடா. அதை யோசனை பண்ணி பாத்தீங்களா? சும்மா வேலை வேலைன்னுகிட்டு பெரிய மந்திரி பதவி பறி பண்ணு பாரு. மந்திரி பதவி இல்லதாண்டா, சிறைக்கிற தொழில் தான். ஆனா அதுதான்டா இவ்வளவு நாள் உனக்கு எனக்கு சோறு போட்டுச்சு. ஆமா, அந்த தொழில் என்ன வேற தொழிலே இல்லையா? இப்படி காலகாலமா கொத்தடிமே நீங்க இருந்தனாலதான் எங்க மரியாதையே போச்சு. சாப்பிடுற காலத்துலயாவது கொஞ்சம் தைரியமா சாங்கய்யா. சொல்றேன், நீங்க வேலையை பாருங்க, நம்மள நாட்டாமைன்னு பாத்துருவோம். எங்களை பத்தி எது வேணாலும் பேசு, நாட்டாமைய பத்தி பேசுன நான் கருத்து விடுவேன். இன்னைக்கு கூட அந்த மனுஷன் எங்க எல்லாரையும் வீட்டுல உட்கார வச்சு கறியும் சோறும் போட்டாரா. அவர் கால் தூசுக்கு பருவீங்களாடா நீங்க? ஓஹோ, அவர் போட்ட எலும்புதுண்டை கடிச்சுதான் இங்க வந்து குலைக்கிறியா? யார பார்த்தடா?
வாடா வாடா வெளிய வெளிய வாடா வெளிய விடுனே ஏய் கல்லாலே அடிக்கிற ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா வெளிய வாடா இன்னைக்கு உன் கதையை நான் முடிச்சு ஐயோ மண்டைய பிறந்துட்டானே அவனை விடாதீங்க குடிங்க ஐயோ போயிருமா போற வழி போனாலும் போயிடும் தூக்கி போங்க என்ன ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகாதீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போங்க அவனை ஒரு நாளாவது உள்ள தள்ளாம விட மாட்டேன் கூட்டிட்டு வாடா முதல்ல நீ பிழைக்கிறேன்னு பாரு ஊத்துறா சுடல என்ன நீங்க மட்டும் தடுக்காம இருந்தா எங்க அப்பங்க என்ன சொல்ல முடிச்சிருப்பேன் உங்க அப்பா மேல குத்தம் இல்லடா அவனு என்ன மாதிரி ஒரு கை நாட்டுறா இந்த ஊருக்காரங்க பேச்ச கேட்டுட்டு அவன் ஆடுறான்டா இந்த ஊருக்காரங்க ஏன்னு இப்படி பண்றாங்க டே மலையா அவங்க மேல் சாதி அதனால அப்படி செய்யறாங்க நாம கீழ் சாதி அதெல்லாம் தாங்கிட்டு தான்டா போகும் என்னடா மேல் சாதி கீழ் சாதி யாரோ சாதியை உண்டாக்குனதுக்கு என்ன போட்டு அடிக்கிறியே நரி விட மாதிரி விடணும் அப்படியே போட்டுருவேன் யாரா ஜாதி உருவாக்குனதா ஜாதி உருவாக்குனது யாரா டேய் யாரா ஜாதி ஜாதி உருவாக்குனது யாரா சாமினே நீ ஜாதி உருவாக்குன எனக்கு தெரிஞ்ச இந்த காலனியில் இருக்கிற சாமி நீ ஒருத்தன் தான்டா யாரா ஜாதி உருவாக்குனதா ஐயோ அந்த சாமி இல்ல நான் சொல்றது நம்ம படைச்சானே அந்த சாமி ஓ அவரா இந்த வாச்சுக்கிறா கொண்டாடா ராமசாமி வேலுசாமி மாடசாமி காடசாமி நம்ம கருப்பு சாமி சிவப்பு சாமி காக்கு எல்ல சாமி அட எந்த சாமி ஆனாலும் நாங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர வேணும் எங்க சாமியோ சாமி ஏழுமலை சாமி கொஞ்சம் இறங்கி வாங்க சாமி பழனி மலை சாமி கொஞ்சம் பறந்து வாரும் சாமி சாமி நீங்க படைச்சது இந்த உலகம் ஐயா இது சாதி நூறு பிரிச்சதுனால் கலகமையா தாழ்ந்து தாழ்ந்து சங்கடப்பட்டோம் நாங்கதான் இந்த சாதி வேதம் செஞ்சது எல்லாம் நீங்கதான் ஏழுமலை சாமி கொஞ்சம் இறங்கி வாங்க சாமி பழனி மலை சாமி கொஞ்சம் பறந்து வாரு சாமி குப்பை எல்லாம் கூட்டுறது நாங்க உண்டான கஷ்டம் நஷ்டம் எப்போதும் தாங்க வெள்ளாவி வச்சு வச்சு வெளுக்கிறது நாங்க வேளாண்ணு தள்ளி வைக்கும் பண்பாடு எங்க பள்ளர் பறையர் கள்ளர் படையாச்சி கவுண்டர் தேவர் பிள்ளமாறு நாடார் ரெட்டியாரு முதலியார் நாய்க்கர் நாடாரு கோனாரு ஐயரு ஐயங்காரு வச்சது வேறாரு சாமிபதி நீ கூறு படைக்கும் போது எதுக்கு இந்த பிரிவினை படைக்க வேணும் சாதி இல்லாம் மனுஷன ஏழுமலை சாமி கொஞ்சம் இறங்கி வாங்க சாமி பழனி மலை சாமி கொஞ்சம் பறந்து வாரு சாமி
தொட்டால குத்தம்னு சொல்லால் சூடு போடும் அப்பாவி சனங்க இங்க எப்போது வாடும் கட்டாந்தரைய வெட்டி பச்சை வயல் காட்டும் கஷ்டப்படும் எங்களுக்கு எப்போது மாற்றம் தேரை இழுப்பது நாங்க அந்த தேரில் இருப்பது அவங்க பட்டு துணி நெய்ய நாங்க அத கட்டி கழிப்பது அவங்க ஊரையே காப்பாத்த உள்ளதெல்லாம் கீழ் ஜாதி உள்ளுக்குள்ள உக்காந்து உப்புறது மேல் சாதி அடையா சாமி எங்களுக்கு இந்த சோதனை எப்போதுதான் மாறும் இந்த வேதனை ஏழுமலை சாமி கொஞ்சம் இறங்கி வாங்க சாமி பழனி மலை சாமி கொஞ்சம் பறந்து வாரும் சாமி சாமி நீங்க படைச்சது இந்த உலகம் ஐயா இது சாதி நூறு சிரிச்சதனால் கலகமையா தாழ்ந்து தாழ்ந்து சங்கடப்பட்டோம் நாங்கதான் இந்த சாதி வேதம் செஞ்சது எல்லாம் நீங்கதான் ஏழுமலை சாமி கொஞ்சம் இறங்கி வாங்க சாமி பழனி மலை சாமி கொஞ்சம் மறந்து வாரும் சாமி ஏழுமலை சாமி கொஞ்சம் இறங்கி வாங்க சாமி ஐயோ அம்மா ஐயோ என்னையா அக்கிரமமா இருக்குது அப்பேன்னு கூட பார்க்காம உன் பிள்ளையே உன் மண்டைய பொழந்துட்டான் ஐயா எத்தனை லட்சம் செலவானாலும் சரி அவனை ஒரு நாளாவது உள்ள தள்ளி அவன் முட்டிய பேக்கல என் பேரு பாவாடை இல்லையா அடுத்த வேளை சோத்துக்கே வழிய காணா இதுல லட்சம் செலவு பண்றாரா லட்சம் இங்க பாரியா போய் யாருக்கிட்டயாவது 5-10 கடன் வாங்கிட்டு வாயா பிள்ளைங்க எல்லாம் பட்டினியா கிடக்குது அதுக்கெல்லாம் வழி இல்லாம மண்டைய பொழந்து உட்கார வச்சுட்டானே நான் எங்கடி போவேன் வராங்க ஐயோ சாமி இவங்க எதுக்கு வராங்க போலீஸ் என்னடா பசங்க சாமி நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் இருந்தோம் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க இந்த பாருங்க சாமி என் பையன் என் மண்டையை அடிச்சு பொழந்துட்டான் இவரு பையன் இவரு காலை அடிச்சு உடைச்சிட்டான் அவனுங்க எங்க இருந்தாலும் உள்ள புடிச்சு போட்டு 4 சாத்துங்க சாமி ஐயா சாமி ஆளுக்காலு கட்ட போட்டுக்கிட்டு எங்கிட்டயே நாடகம் ஆடுறீங்களா நேத்து என்னடா உங்க பசங்க பிரசிடென்ட் வயலுக்கு தீய வச்சிருக்கானுங்க குடிச்சிட்டு கோயில கலாட்டா பண்ணிருக்கானுங்க அவங்கள நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் நீங்க என்னடா வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு எங்களையும் சாமி சத்தியமா அவனுங்க எங்க இருக்கானுங்கன்னு எங்களுக்கு தெரியாது சாமி எங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவனுங்க அப்படியே ஓடி போயிட்டாங்க சாமி நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உங்க பசங்க அத்தனை பேர் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும் இல்ல உங்க அத்தனை பேரை அள்ளிக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு பொழந்து ஜாக்கிரதை ஏன அவனுங்க பொழந்தது பத்தாதுன்னு இவனுங்க வேற பொழந்துருவேன்னு சொல்லிட்டு போறானுங்களே என்னமோ நம்ம காலனிக்கு போராத காலம்னு நினைக்கிறேன் ஏங்க என்ன நடந்தது எதுக்காக இப்படி காலில் தலையில கட்டி போட்டுருக்கீங்க ஏன் உயிரோட இருக்கீங்கன்னு கேளுங்க சாமி நீங்க இந்த ஊருக்குள்ள வந்து இந்த ஊரும் 2ஆ போச்சு என் குடும்பமும் 2ஆ போச்சு என் மண்டையும் 2ஆ போச்சு சாமி இந்த காலனியில என்னென்ன நடக்க போகுதோ என்ன சொல்றீங்க ஒண்ணும் புரியலையே உங்களுக்கு எப்படி புரியும் அடி வாங்கின எங்களுக்கு எல்லாம் தெரியும் சும்மா கிடந்த பசங்களை வேற தூண்டி விட்டுவிட்டீங்க அவங்க குடிச்சிட்டு வந்து அவன் மண்டையை உடைச்சு என் காலையும் உடைச்சு விட்டாங்க போதா குறைக்கு நாட்டாம விட்டு வயல்ல தீய வச்சு விட்டாங்களா போலீஸ்காரங்க வேற வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க நீங்க எங்களுக்கு செய்த உதவி போதும் சாமி தயவு செய்து இந்த ஊரை விட்டு போயிடுங்க உங்களுக்கு கோடி புண்ணியம்